வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்ன கூடியவங்க இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும். கண்டிப்பாக நான் சொல்கிற முறையில் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கர்ப்பம் உறுதியாகும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு பொருள் எடுத்ததுனாலேயே கர்ப்பம் உறுதியாயிருக்கு. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பொருளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா பண்ணிக்கோங்க தோழி. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். எல்லாமே சரியாக இருந்தும் அப்படி இல்லாட்டி ஒருவேளை நமக்கு ஹார்மோன் இம்பேலன்சிங்னாலேயோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முக்கியமான காரணம் என்னென்னா, அதாவது கர்ப்பமடைய தேவையான சத்துக்களோ நியூட்ரிஷனோ நம்ம உடலில் இல்லாமல் போகிறது தான். ஸோ அந்த சத்துக்கள், அந்த நியூட்ரிஷன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் கர்ப்பத்தை உறுதிப்படுத்த முடியும். ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிகமாக தேவைப்படுகின்ற அந்த விட்டமின்ஸை அதிக அளவில் உள்ளடக்கிய அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் தான். ஸோ நிறைய முறை பாதாம் பற்றி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு கர்ப்பம் உறுதியானது இந்த பாதாம்னால தான். ஆனால் சிலர் இந்த பாதாம் அலட்சியமாக எடுத்துடுறோம். ஸோ இதனால் என்ன கர்ப்பம் உறுதியாகிட போகுது அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாதாம்ங்கிறது கர்ப்பத்தை உறுதிப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, உடலுக்கு எவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே போல் கர்ப்பத்திற்கு இந்த பாதாம் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பாதாம்ங்கிறது நம்மளுடைய நாட்டு பாதாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய வகையில் வராது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். காய்கள் பெருசாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பாதாம் குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் இது அயல் நாட்டு பாதாம் தான். ஆனால் இது தான் இப்போ நிறைய புழக்கத்தில் இருக்குது. ஸோ இதையே நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த பாதாமை கண்டிப்பாக ஊற வச்சு மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்படியே எடுத்துக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய, அதாவது அது கொஞ்சம் தடிமனாக இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ ஹார்டாக இருக்கும் பொழுது அது நம்ம அந்த தோலோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே போல் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் நம்ம ஒரு ரத்தத்தில் கலக்கிறதுக்கும் லேட் ஆகும். அதற்கு பதிலாக நம்ம இந்த பாதாமை ஊற வைத்து அது மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு நம்ம எடுத்துக்கும் பொழுது சீக்கிரமே ஜீரணமாகும். அதோடைய டேஸ்ட்டும் அதிகரிக்கும். அதற்கு கூடவே அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலில் ஒரு வகையான கெமிக்கல்ஸ் இருக்குது. அது உடலுக்கு தேவையில்லாதது. ஸோ அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பாதாம் எடுத்துக்கும் பொழுது பாதாமுடைய நன்மைகள் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். தோலில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் பாதாம் எப்போவுமே இரவில் ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம்? ஒரு ஆளுக்கு 10 எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது கணவன் மனைவி இருவருமே 10 பாதாம் எடுத்துக்கணும். இதற்கு கூடவே வால்நட் ஒரு 5 எடுத்துக்கலாம். ஸோ இது ஹார்மோனல் பேலன்சிங் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் பெண்களுக்கு தேவைப்படுகின்ற எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனை அள்ளி கொடுக்கறதுக்கும், நிறைய பேருக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ரெடியூஸ் பண்ண முடியல அப்படின்றவங்க பாடி வெயிட்டை இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், பாதாம் எடுத்தோம்னா வெயிட் போட்டுரும், நட்ஸ் எடுத்தோம்னா வெயிட் போட்டுரும். ஸோ வெயிட் போடும் தான். எப்படின்னா, ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி அதை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வெயிட் போடும். ஆனால் தண்ணியில் ஊற வச்சு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பாடி வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கணிசமான அளவு உங்களுடைய கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த பாதாம். அதே போல் நிறைய பேருக்கு கொழுப்பு அடிவயிற்று பகுதியில் அதிகமாக இருக்கும். முக்கியமாக பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம்னா அடிவயிற்று சதை அதிகமாக இருக்கும். அந்த அடிவயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பு சதையை குறைக்கிறதுக்கும், இதயத்திலேயோ அல்லது வேறு எங்கேயாவது இரத்த குழாய்களில் கொழுப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னா அதையும் சரி செய்கிறதுக்கும் இந்த பாதாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதனால் இதை நீங்கள் தாராளமாக பயப்படாமல் எடுத்துக்கலாம். யார் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ அண்ட் ஜிங்க் உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோவை கொடுக்கும். தொடர்ச்சியாக இந்த பாதாம் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் ஸ்கின்னில் ஒரு பளபளப்பு தன்மை அதிகரிக்கும். எவ்வளவு டேப்லெட்ஸ் கொடுத்தும் எவ்வளவு மருந்துகள் எடுத்தும் கருமுட்டை வளர்ச்சியே இருக்க மாட்டேங்குது. அதே போல் கருமுட்டை வளர்ச்சி இருக்குது, ஆனால் எண்டோமெட்ரியல் லைனிங் வளர மாட்டேங்குது. எல்லாமே சரியாக இருந்தும் கர்ப்பம் உண்டாக மாட்டேங்குது. கருப்பை வலுவில்லாமல் இருக்குது. இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி,
பசல்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப லோவில் இருக்குது அப்படின்னாலும் சரி, இந்த பாதாமை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது ஒரு நாள் 2 நாள் எடுத்துகிட்டு எனக்கு பலன் கொடுக்கல நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. தொடர்ச்சியாக ஒரு 3 மாதங்கள் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நான் சொன்ன பிரச்சனை எது இருந்தாலும் உங்களுக்கு அது சரியாகி குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய தோழிகள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்ட ஒரு பொருளில் இந்த பாதாம் ரொம்பவே முக்கியமானது. நிறைய பேருக்கு கர்ப்பமடைய சப்போர்ட் பண்ணது இந்த பாதாம் தான். அதே போல் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக வருது, எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுறீங்க அப்படின்னா இந்த பாதாம் வந்து உங்களுடைய அந்த எரிச்சல் தன்மையை வந்து குறைக்கும். ரொம்ப வந்து பிபி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு பிபியை வந்து கணிசமாக வந்து குறைச்சி கொடுக்கும். சர்க்கரை, அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை குறைத்து பிசிஓடி பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு இந்த பாதாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குது, அதனால் வந்து எண்டோமெட்ரியல் லைனிலும் வளர மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த பாதாம் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தினுடைய அளவு உடலில் குறையாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் நிறைய தோழிகள் வந்து என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, அதுவும் கரெக்டாக வந்து பீரியட்ஸ் தள்ளி போகிற நேரத்தில் எனக்கு வந்து மலச்சிக்கல் ஆயிடுது, நான் வந்து மோஷன் போகிறதுனாலே எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகிடுதா, பீரியட்ஸ் வந்துடுதான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பாதாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சரியாகும். அதே போல் சம்டைம்ஸ் வந்து நமக்கு ரத்த ஓட்டம் சரியில்லை, ஹீமோக்ளோபின் லெவல் சரியாக இருந்தும் சரியான ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னாலும் நமக்கு கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கப்படும். ஸோ கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை நமக்கு வந்து கரெக்டான நேரத்தில் கருப்பைக்கு கொண்டு செல்ல இந்த பாதாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். உடலில் எந்த இடத்துல கட்டிகள் இருந்தாலும் அதை கரைக்கிறதுக்கு இந்த பாதாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு புற்றுநோய் அபாயம் ஏற்படாமல் இருக்க தினமும் வந்து பாதாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுல இந்த பாதாம் வந்து முதன்மையான பொருளாக இருக்குது. பிசிஓடியால் ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்றவங்களுக்கும் இந்த பாதாம் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால உங்களுடைய ஹேர்ஃபால் குறைஞ்சி சீக்கிரமே வந்து முடி வளர்ச்சி வந்து அதிகரிக்கும், பிசிஓடி அளவும் வந்து குறையும். முக்கியமாக வந்து நமக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி, விந்தணுக்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ், கொழுப்பு அமிலங்கள் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த கொழுப்பு அமிலங்களும் நிறையவே இந்த பாதாமில் இருக்கிறதுனால ரெகுலராக பாதாம் எடுக்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே கருமுட்டை வளர்ச்சியும் இருக்கும், விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் தரமும் வந்து அதிகரிக்கும், சீக்கிரமே குழந்தை பேரும் ஏற்படும். தொடர்ச்சியாக 3 மாதங்கள் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.